الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين شفيع المذنبين روح الوجود جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم. عيد ميلاد مولد الكريم عيد السرور மஜ்லிஸ் முபாரகாவின் மூலமாக ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு துல் ஜலால் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவில் ஈமானுடைய எல்லா கமாலியத்தையும் எல்லா பரகாத்து ஷரீஃபையும் எல்லா ஃபுயூலாத் ஹசனாத்தையும் நாம் ஹாசிலாக்கிக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய தௌஃபீக் செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காரணம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف وكرم مجد وعظم ذات قدس العلي العظيم. மஹப்பத் வைப்பதை விட மேலான ஒரு அமல் வேறொன்றுமில்லை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில். அந்த மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து விட்டான் என்பதுடைய அலாமத் அடையாளம் என்ன? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நமக்கு ஏற்படக்கூடிய கௌரவம் அதபு ஷரீஃப். முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நமக்கு அதபுடைய அந்த வர அல்லாஹ் நசீபாக. காரணம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் குதுஸியாவுடைய அதபு எந்த அளவுக்கு கௌரவமானது, அந்த அதபை யாருக்கு சொல்லி தர வேண்டும், அந்த அதபு சரியாக ஃபாலோ பண்ணவிட்டால், ஃபாலோ செய்யாம போனால் என்ன விபரீதம் நிகழும், இது எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய இபாதுகளாகி நமக்கு அல்லாஹ் இர்ஷாதாத் செய்தார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நம்மை குறிப்பாக அல்லாஹ்வுடைய மாபெரும் தௌஃபீக்கா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானுடைய நூரானியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய உண்மை விசுவாசம் கொண்ட மூமினீன்களை அல்லாஹ் அழைத்து மூமினீன்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முகாத்தபு செய்யக்கூடிய
முதல் விஷயம்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப்ல அது எது? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதபு விஷயம் தான். முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதபு விஷயம். அதாவது மாஷா அல்லாஹ் என்ன மீலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ்கள்ல எத்தனையோ ப்ரோக்ராம் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மௌலிது ஷரீஃப்கள் ஓதப்படுது. எல்லா விஷயமும் விசேஷமானது. அதனுடைய பரக்காத்துகள் எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த மஜ்லிஸ் மூலமாக நாம் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நமக்கு என்ன குறும்பு ஏற்பட்டது என்பதை நாம் சிந்திப்பது, ஃபிக்ர் செய்வது மிக மிக அவசியமாக. சும்மா மீனா அங்கே மூணுது மஜ்லிஸுக்கு போனேன், இங்கே மூணுது மஜ்லிஸுக்கு போனேன், அங்கே ப்ரோக்ராமுக்கு போனேன், இங்கே ப்ரோக்ராமுக்கு போனேன், நிறைய இருந்துச்சு, நிறைய க்ரௌடாக இருந்துச்சு, நல்ல ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லி என்ன பேசிட்டு போகிறதுக்குள்ள விஷயம் அல்ல மீலாது ஷரீஃப். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் நம்முடைய ஈமானை தக்வியத்தாக்கக்கூடியது. மாஷா அல்லாஹ், ஈமானை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மூமினீன்களோடு செய்யக்கூடிய கிதாப்ல மூமினீன்களை முகாத்தபாக்கி அல்லாஹ் தபாரக வ தஆலா செய்யக்கூடிய அந்த முகாலமாவுல முதல் என்ன தொழுகையை பற்றி, ஸலாத்தை பற்றியோ அல்லது சௌம பற்றியோ அல்லது ஜகாத் ஹஜ்ஜ பற்றியோ இல்லை. முதலாவது முகாத்தப் எதை பற்றி இருக்குது? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதபை பற்றி இருக்குது. குர்ஆன் சொல்லுது. ஏன்னா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதபுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. القطب الرباني الغوث الآساني غوث العالم سلطان محي الدين أبي محمد السيد عبد القادر الحسني والحسين جعفر الجيلاني رضي الله تعالى وأفاض علينا البركات منه ظهر الدمامين நாயகம் அவர்களுடைய தர்பார் ஷரீஃபில் நடந்த ஒரு அபூர்வ சம்பவம். எல்லா ஃப்ரைடே டியூஸ்டே, அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, வீக்லி 2 days மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய மிக பிரம்மாண்டமான குத்பா ஷரீஃப் பயான் ஷரீஃப் நடக்கும். கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் அதுல கிரௌடா இருக்கு. எங்க பார்த்தாலும் தலையா தான் தெரியும். அது எங்க நடக்கும்? நஹர் தஜ்லா அந்த நதியுடைய கரை ஓரத்தில் நடக்கும். பிரம்மாண்டமான இடம். அங்க மாஷா அல்லாஹ் என்ன பிரம்மாண்டமான பயான். யாரெல்லாம் மௌஜூதா இருப்பா? சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நாஹி மௌஜூதா இருப்பாங்க. ஷம்சுல் இர்ஃபான் खाजा ஷஹாபுதீன் சுஹர்வர்தி மௌஜூதா இருப்பாங்க. சுல்தானுல் அவுலியா खाजा மொயினுத்தீன் சிஷ்தி 5 மாசம் இருந்தாங்க மௌஜூதாங்க அந்த பயான் ஷரீஃப்ல. இப்படி அகாபிர் ஜலீலுல் கத்ர் அக்தாபுகளும் அபுதால்களும் உரஃபாக்களும் அல்லாமா இப்னு ஜௌசி போன்ற முஹத்திஸீன்களும் பிரம்மாண்டமான கூட்டமான. இது வாரத்துக்கு 2 நாள் நடக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. ஏன்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை என்ன ஒரு பெரிய விசேஷமான நாள். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம ரிதுவானும் நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸியாவுக்கு, கண்மணி நாயகத்துடைய முலாகாத் ஷரீஃபுக்கு,
قطعة حبيب الله بضعة محمد فاطمة البطول عليها الصلاة والسلام وأفاض علينا البركات منها دهر الظلام سيدة العالمين. இந்த உலகத்திலிருந்து விசால் முபாரக்கானது மாஷா அல்லாஹ். என்ன திங்கள் பின்னேரம் செவ்வாய் இரவு தான் மாஷா அல்லாஹ். செவ்வாய்க்கிழமை மாஷா அல்லாஹ் என்ன சையதா ஃபாத்திமா நாயகியுடைய நாள் மாஷா அல்லாஹ். விசால் முபாரக்குடைய நாள். என்ன எஜமானிமா ஃபாத்திமா நாயகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத் ஷரீஃபுக்காக புறப்படும் போது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்த நாயகம் கைபாகும் போது மறையும் போது நாயகத்துடைய பைத்துல் கரீம் உள்ள என்ன எல்லா நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார் இருக்கிறாங்க. அப்ப சையதா ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு சையதா ஃபாத்திமாவோட முபாரக்கான காதலை ஏதோ சிறு சொன்னாங்க. இதை நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவரு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு சிறு சொன்ன உடனே சையதா ஃபாத்திமா நாயகி அழுதாங்க, கரெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி கூப்பிட்டு ஏதோ சிறு சொன்னாங்க. சையதா அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ்க்கு தஷக்கூர் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்மணி நாயகத்துடைய சஃபர் ஷரீஃப் எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கரம் மஜ்த வாலம் புறப்பட்ட பிறகு நம்மளோட உம்மா ஆயிஷா நாயகி எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்தை கேட்டாங்க. ஃபாத்திமா சையதா தங்களோட அபுல் கரீமான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அழைச்சி முதல்ல ஏதோ ஒரு ராஸ் சொன்னாங்க, தாங்கள் அழுதுங்க. அடுத்து ஒரு ராஸ் சொன்னாங்க, சந்தோஷப்பட்டீங்களே, என்ன விஷயம் இது நான் தெரிஞ்சுக்கலாமா? மக்துமாய காயினாத் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் உம்மா ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அது வேற ஒண்ணும் இல்லை, முதல்ல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத் ஷரீஃபுக்கு புறப்படுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய அந்த பிரிவை என்ன நாயகத்தை காணாம இந்த உலகத்துல நான் இருக்கிறத நினைச்சு நான் அழுதேன். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசான் ஹக் கரீமால் பிஷாரத் கொடுத்தாங்க, ஃபாத்திமா நம்முடைய அஹ்லு தய்யிபால இருந்து முதலாக என்ன தாங்கள் தான் வந்து சந்திப்பீங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் நான் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்ப சையதா ஃபாத்திமா நாயகியுடைய விசால் முபாரக் நடந்தது கண்மணி நாயகத்துடைய விசால் ஷரீஃபுக்கு 6 மாசம் கழிச்சு ரமதான் மாதம் பிற 3 யோமு தலாசா செவ்வாய்க்கிழமை, திங்கள் பின்னேரம் செவ்வாய் இரவு, செவ்வாய்க்கிழமை பொழுது. அதனால மாஷா அல்லாஹ் ஹவுசுல்லாஹத்துடைய பயானாத் ஷரீஃப் என்ன வாரத்துல 2 நாள் நடக்கும். ஒன்னு வெள்ளிக்கிழமை, இன்னொன்னு செவ்வாய்க்கிழமை. இதுல மாஷா அல்லாஹ் பெரும் பெரும் அக்தாபுகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு முறை வலிகள் கோமான் முஹிதீன் பெருமான் குத்பாத் ஷரீஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது கௌசுல் ஆலம் அவர்களுடைய பயானாத் ஷரீஃப் என்ன ரொம்ப கௌசுல் ஆலத்துடைய திருவாயால வர்ற எல்லா விஷயமும் விசேஷமானதுதான். அன்னைக்கு ரொம்ப ஜல்வா ஃப்ரோஸா இருக்குது பயானாத் ஷரீஃப். நல்ல ஒரு உச்சகட்டமான ஒரு பேச்சில கௌசுல் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயான ஸ்டாப் பண்ணிட்டு கௌசுல் ஆலம் மிம்பர் ஷரீஃப்ல இருந்து இறங்கி அந்த கண்ணுக்கு காண்ற தூரம் எல்லாம் மக்கள் கூட்டமா கடல் போன்று இருந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள கௌசுல் ஆலம் நடந்து போய் ஒரு ஆளு பக்கத்துல போய் கௌசுல் ஆலம் ரொம்ப அதவோட நின்றாங்க. கௌசுல் ஆலம் நிக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் மிம்பர் ஷரீஃப்ல இறங்கின எல்லாரும் எழுந்திருச்சாங்க. இஷாரா எல்லாரும் உட்காருன்னு சொல்லி திருக்கரத்தால இஷாரா செஞ்சாங்க. நேரா கௌசுல் ஆலம் போய் ஒரு ஆள் பக்கத்துல ரொம்ப அதவோட போய் கை கட்டி நின்றாங்க. ஒரு ஆள் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு ஆள் உட்கார்ந்து உறங்கிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல கௌசுல் ஆலம் போய் ரொம்ப அதவோட கை கட்டி நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. உறஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நபர் மாஷா அல்லாஹ் என்ன முடிச்ச உடனே கௌசுல் ஆலம் நிக்கிறத பார்த்தோன்னு அவரு
தஹீராவை எழுந்திருச்சாரு. ஹவுசுல் ஆலம் மாசால அவரை ஜபஹத் ஷரீஃப்ல முபாரக்கான நெத்தியில தக்பீர் செஞ்சுட்டு முத்திட்டு என்ன மறுபடியும் மிம்பர் சிறுவல போய் பயான ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் என்ன, ஹவுசுல் ஆலம் பயான் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பெரும் கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த உறங்கிட்டு இருந்த நபர் வேற யாரும் இல்லை, பெரிய குத்துபாவங்க அஸ்ஸையத் அலி அல்-ஹூதி ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஹவுசுல் ஆலத்துல பயான்ல லத்தத்தாகிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹால் உண்டாயிடுச்சு. அவங்களுடைய அந்த ஹால்ல மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபகர் அவர்கள் நாயக ஹுதூர் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அல்-ஹூதி என்ன ஜியாரத் செய்திருக்கிறார்கள். கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜூல் அலி அலியுடைய பா சஆதத் ஜியாரத் அலி அல்-ஹூதிக்கு ஹாசில் தாரியாகிட்டு இருக்குது. அலி அல்-ஹூதிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் ஷரீஃப் என்ன நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய பயானை நிப்பாட்டிட்டாங்க ஹவுசுல் ஆலம் மாஷாஅல்லாஹ். அது மட்டுமல்ல, மிம்பர் ஷரீஃப்ல இருந்து இறங்கி வந்து நாயகத்தை ஜியாரத் செய்து கொண்டிருக்கிற அந்த வலி பக்கத்துல அதபோட நிற்கிறாங்க சுல்தான் மௌலியா. காரணம் என்ன, முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு மூமின்களுக்கு தான் அதபு ஏற்படும். அது குர்ஆன் உறுதி செய்யுது. அந்த அதபுல காமிலாகும் போது கமாலியத்து உண்டாகிறதா விலாயத்துன்னு பேர். விலாயத்து மாமானா சம்பந்தம் இல்லாத பேசி இருக்கிறதால விலாயத்து. விலாயத்துக்கு மானா என்ன, வலியா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மஜ்த வஅலம ஹதரத்துல் குதுஸியாவோட என்ன எந்த ஈமான்தாரிக்கு மூமினுக்கு அதபுல கமாலியத்து உண்டாவதோ அதுதான் விலாயத்து. விலாயத்து குபரா. ஏன்னா களிமா சொன்னோடனே விலாயத்து வந்தது, அது விலாயத்து சுகரா. எல்லா மூமினும் வலிதான். அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு. எல்லா மூமினும் என்ன வலிதான். விலாயத்து சுகரா. விலாயத்து குபரா இது மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸியாவோடு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதபுல கமாலி, அந்த கமாலியத்து எந்த அளவுக்கு உருவம் ஆகிட்டு போகுது அந்த அளவுக்கு விலாயத்துடைய மராத்தி பார்த்து பார்க்கணும். ஹவுசுல் ஆசானி சையத் அப்துல் காதர் ஜீலானி அல் ஹஸனி அல் ஹுசைனி நாயகம் அவர்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கரீபானவங்க எந்த அவுலியாவும் கிடையாது. இருந்த பொழுதும் அப்படிப்பட்ட உயர்வான தரஜால உள்ள ஹவுசுல் ஆலம் என்ன செய்யறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருக்காட்சி ஒரு வலிக்கு கிடைச்சிட்டு இருக்கும் போது, நாயகம் ஒரு வலிக்கு என்ன தீதார முகத்தஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது மாஷாஅல்லாஹ் திருக்காட்சி வழங்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய பயானை நிப்பாட்டிடுறாங்க. ஹவுசுல் ஆலம் பயான ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதோட இல்ல, மிம்பர்ல உட்காரல, இறங்கி வந்து மாஷாஅல்லாஹ் யாரு குல்லு வலி லஹு கதமு வைனி, எந்த அவுலியாவும் அப்படி சொல்லல. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹவுசுல் ஆலம் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். யாரு? சையது தாயிஃபத்து சூஃபியா. ஏசி அந்த பேர் ஜுனைதுல் பக்தாதி ஹவுசுல் ஆலத்துடைய மௌலிதுல் கரீமுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய மஹபூப் வலி. ஒரு சமயம் ஜுனைதுல் பக்தாதி பெரிய மஜ்லிஸ்ல முரீதுகளுக்கு மத்தியில நசீஹத் செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீரென எழுந்து நின்று மாஷாஅல்லாஹ் ஒரு தவீல் வக்த், ஒரு நீண்ட நேரம் இப்படி தலையை தாழ்த்தி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது பிறகு கீழே இருந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே ஹஸரத் அபூபக்கர் அப்துல்லா ஷிப்லி ரலியல்லாஹு தஆலா
சையது தாயிபத்து சூஃபியா ஜுனைத் பக்தாதியுடைய खास முரீத் खादिम खलीफा குத்துபு ஷிப்லி நான் கேட்டாங்க, ஜமானே இன்னைக்கு தாங்கள் நான் தங்கள்கிட்ட வருஷ கணக்கில் காதியமா இருக்கிறேன், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தாங்கள் புதுசா பயானுக்கு மடியில எழுப்பி பயானுக்கு மத்தியில எழுந்து ரொம்ப நேரமா தலையை கீழே குனிஞ்சு தாழ்த்தி கொடுத்து நின்றீங்களே, என்ன விஷயம்? அப்ப ஜுனைத் பக்தாதி சொன்னாப்புல, மகனே பயானுக்கு மத்தியில என்ன லவ்ஹ பார்த்து அன்னைக்கு பயான் மாஷாஅல்லாஹ் கலா கதிர் பத்திய டாபிக். அப்ப லவ்ஹ கண்ட லவ்ஹுல கண்ட ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் தஹார் ஹஸனைன் கரீமோட நூர் சையத் அப்துல் காதர் ஜீலானி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கௌஸ் வர இருக்கிறாங்க. அவங்கள போற அதுக்கு முந்தி யாரும் வந்தது கிடையாது, அதுக்கு பின்னாடி யாரும் வர போறது கிடையாது. அவங்களுக்கு முன்னும் பின்னும் அத போல ஷான்ல என்ன யாரும் வந்தது கிடையாது. அந்த கௌஸ் சொல்லுவாங்க, குல்லு வலி லஹு கதமு வ இன்னி சொல்லி கதமி அலா ரகவாத் குல்லி வலி இல்லான்னு சொல்லுவாங்க இஷாரத். அந்த டைம்ல எல்லா அவுலியாக்களும் குதுபுகளும் தலையை தாழ்த்தி கௌஸுடைய கதமுல் கரீமை சுமக்குவாங்க. நான் அந்த நேரம் உலகத்தில் இருக்க மாட்டேன், பரசாக்கு போயிடுது. அதனால இப்பயும் நான் தாழ்த்தி கொடுத்துட்டேன். கௌதே தாங்கள் மாச்சால என்ன எவ்வளவு எத்தனை வருஷம்? 150 years ஆஃப்டர் 150 வருஷத்துக்கு பிறகு என்ன தாங்கள் உலகத்துல பிறந்து அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷம் கழிச்சு தியாகத்துல முடிஞ்சு அவசரம் 40 வயசுல தான் சொன்னாங்க அல்லாஹ் உத்தரவுப்படி. அப்ப 190 வருஷத்துக்கு பின்னாடி தாங்கள் சொல்ல போறீங்க கதமி அலா ரகபாத் குல்லி வலி இல்லான்னு. நான் இப்பயே என்னோட தலையை தங்களுக்கு கதமே சரி வைக்கிறேன், நான் தஹத்தில் ஆக்கி தந்துட்டேன்னு சொல்லி நான் நின்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்பேற்பட்ட கௌசுல் ஆலம் ஆசார், இப்படிப்பட்ட கௌசுல் ஆலம் ஆசார் என்ன செய்யறாங்க? தன்னுடைய பயானை ஸ்டாப் பண்ணிட்டு மிம்பர்ல இருந்து இறங்கி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலில் அலிமை ஜியாரத் செய்து கொண்டு இருக்கிற வலி செய்தனா அலில் ஹூதி ரலியல்லாஹு அன்ஹுடைய சமீபத்துல போய் மாஷாஅல்லாஹ் அதோட கௌசுலால நிக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் அதோட கௌசுலால நிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுக்கு அந்த ஜியாரத் சரி முடிஞ்ச உடனே மறுபடியும் மிம்பர்ல மடங்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ன பயான தொடர்றாங்க. அப்ப கௌசுல் ஆலம் ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய உம்மத்தே முஸ்லிமாவுக்கு ஈமானுடைய அசலியத்தையும் விலாயத்துடைய டெஃபினிஷனை காட்டிட்டாங்க. மாஷாஅல்லாஹ் ஈமானுடைய அசலியத் எது? அதுப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அசலியத். அதனாலதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கிதாப் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டேனா அகிமி ஸலாத்துன்னு சொல்லல, அதோ ஜகாத்துன்னு சொல்லல. குர்ஆன் ஷரீஃப்ல முதல் கிதாப் சூரா பக்ரால என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் மூமின்களை அழைச்சி எந்த விஷயத்தை பயான் செய்யறான்? லா தகூலு ராஹினா, குர்ஆன் ஷரீஃப்ல என்ன 89 கிதாப் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு முதல் கிதாப் எது? அதபே ரசூல். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராஹினா, ஈமான்தார்களே உங்கள்ட்ட என்ன உங்களோட ஜஹல்ல அறியாத காரணத்தால நீங்க ஒருத்தர் நீங்க கூப்பிட்டுக்கிற மாதிரி ராயினாங்கிற வேலை இஸ்தியமான செய்றீங்க. அது என்ன அதமான ஹுர்மத்தான வார்த்தை இல்லை, அது ஆடு மேய்க்கிற ஆளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அது என்ன அதபு கேடானது, ஹுர்மத் கேடானது. அதனால என்ன லா தகூலு ராயினா, ராயினானே சொல்லாதேன்னு சொன்னது மட்டும் இல்லை, எப்படி சொல்லணும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவுபடுத்தி கொடுக்கிறார்.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நாம எப்படி நெருங்கணும்னு நமக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு தருவாங்க. ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், ஸலாத்து முஃமின்களுக்கு மிஅராஜா இருக்குது ஹதீஸ் ஷரீஃப். எப்படி ஸலாத் எடுக்கணும்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஸலாத் எடுக்கங்கறத நாயகம் நமக்கு படிச்சு தராங்க. குர்ஆன்ல இருக்குது கியாம முன்னாடி ருக்கு பின்னாடி சுஜூத் பின்னாடின்னு சொல்லி தர்த்தீப் பார்த்தா குர்ஆன்ல இல்ல. அது யார் சொல்லி கொடுக்கறா? கண்மணி நாயகம் சொல்றாங்க. கண்மணி நாயகம் கமார் ஆயித்துமோனி உஸல், நான் தொழுறது எப்படி கண்டி அத மாதிரி தொழு. கமார் ஆயித்துமோனி புரிஞ்சா? அல்லாஹ் நெருங்கணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றது கேட்கணும். நாயகத்தை நெருங்கணுமா? அல்லாஹ் சொல்றது புரிஞ்சா? அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு டீச் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி போகணும்னு சொல்லி அல்லாஹ் டீச் பண்றாங்க. அல்லாஹ் டீச் பண்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா, சப்ஜெக்ட் விட்டுடல. ராயினான்னு சொல்லாத, விடல. என்ன சொல்லணும்? வகூலு உன்துருனா, வகூலு உன்துருனா. கண்மணி நாயகமே தங்கட ஐனானி ஷரீஃபைனால பாருங்க எஜமானே, தாங்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிமுடைய நூறுடைய தஜல்லி கொஞ்சம் தாங்க எஜமானே. வகூலு உன்துருனா யாரு படிச்சு கொடுக்கிறார்? ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியால எப்படி நடந்துக்கணும்ங்கற அதப அல்லாஹ் கிளாஸ் எடுக்கறான். அல்லாஹ் மஸாலா கிளாஸ் எடுக்கறான். தீன் இதுதான் தீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம தீன படிக்கிறத படிக்காம என்ன செய்யறோம்? ஏதேதோ தீனுங்கிற பேர்ல படிச்சுட்டு இருக்கிறோம். ஏதேதோ தீனுங்கிற பேர்ல படிச்சுட்டு இருக்கிறோம். தீன் எது? மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரது என்ன? மாலுமாக்குறது, மஃஹூமாக்குறது, முஸ்தஃபியத்தான் ஹதரத்துல் கரீமோடு நம்முடைய சுஹபத் எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறது என்ன? அதுதான் தீன். மாஷா அதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன இஸ்லாம கபூல் செய்து 13 வருஷம் ஸலாத் ஒண்ணு எடுக்கல. ஏன்னா ஸலாத் கடமை ஆகல, ஹுக்கும் ஆகல. ஸலாத் ஹுக்கும் ஆகல, ஸௌம் ஹுக்கும் ஆகல. புரிஞ்சா? ஆனா அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் சொல்றான்? ஈமான்தாரிகள் சொல்றான். என்ன சொல்றான்? என்னங்க தொழுவல எங்க ஸலாத்தெல்லாம் எடுக்கலையே. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்லயே முஸ்தஃபியத்தான ஹதரத் ஷரீஃபுடைய முவாஃபகத் ஷரீஃப், அதுதான் ஈமான். அதுல அவங்க என்ன சஹீஹா இருந்தாங்க. அதுல சஹீஹா இருந்தாங்க. அதனால ரப்புல் ஆலமீன் அவங்கள என்ன மூமின்கள் அல்லாஹ் சொல்றான். விளங்குதா? அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மஜ்தவால ஹதரத்துல் குதுஸியாவோடு நாம எந்த அதபோடு நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ்வோடு நம்முடைய சுஹபத் எந்த அதபோடு இருக்கணும்? சும்மா போன போக்கலைன்னா நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், நீ ரசூலுல்லாஹ் பார்த்தேன் சொல்லி அது சொல்லிட்டு போற பேச்சல்ல. ரசூலுல்லாஹ்வை காணக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய காட்சி கிடைக்கிற அருகில் ஊத்தி முன்னாடி ரசூலுல்லாஹ் எந்த அதபு காட்டுறாங்க பாருங்க சார். பிறகு ரசூலுல்லாஹ்வோட பெரிய வழி உலகத்தில் வர போறாரு.
கியாமத் வரைக்கும் வர போறதில்லை, கியாமத் வரையிலையும் வர போறதில்லை. ஆனால் வாஹிதுல் ஃபர்துல் கபீரு பிதாத்திஹி அனல் வாசிஃபுல் மௌசூஃபு ஷேഖு தரீகத்தி காமஸா. அவங்களால தான் அப்படி சொல்ல முடியும். வேற யாரும் சொல்றதுக்கு என்ன அந்த பவர் கிடையாது. அதனாலதான் மாதிஹுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா கௌசுல்லாஹ் குல்ல தஹரி வல்ஹின்றாங்க. மாஷா கௌசுல் ஆலம்ங்கற அந்த மர்தபால என்ன சையத் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி தவிர வேற யாரும் வர முடியாது. அப்படி ஒரு ஆள் வந்தேன்னு சொன்னா அது என்ன பச்சை களவு, அது பச்சை உண்மையான பொய், பொய்யான பொய் அல்ல, உண்மையான பொய். 100% என்ன அது ஃபேக் நியூஸ். இப்பேற்பட்ட ஹவுசுலாலத்துடைய கதமேனி ஷரீஃபை தன்னுடைய ஜனாத் ஷரீஃபில் சுமந்துட்டு இருக்கிற அலியுல் ஹூத்தி ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி கை கட்டி நிக்கிற காரணம் என்ன? அலியுல் ஹூத்தி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத் ஷரீஃப் ஹாசில் ஆகியிருக்கிறார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வதுஹா வஜ்ஹுல் அலி அலிமுடைய பா சஆதத் ஜியாரத் ஷரீஃப் உடைய அன்வாரு தஜல்லியாத்துல அலியுல் ஹூத்தி இருக்கிறாப்ல. பயான ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பயான நிறுத்திடுறாங்க. மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவ்வளவு பெரிய கிரௌடுல என்ன அலியுல் ஹூத்தி பக்கத்துல அதவோட கை கட்டி நிற்கிறாங்க. இது கௌசுல் ஆலம் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு காட்டக்கூடிய அதபுல என்ன அக்மலுல் கமால். இது இது மசாலா அக்மலுல் கமால். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் ஆலியாவோடு என்ன மூமினியர்களுக்கு அதபு உண்டாகுவது ஈமானுடைய வளர்ச்சியுடைய. ஈமான் மாஷாஅல்லா என்ன ஒரே ஸ்டேஜில் இருக்காது. ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது. ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காதுங்கிறதுக்கு தலீல் குர்ஆன் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூங்கிற அல்லாஹ் மாஷாஅல்லா. அது காரணம் என்ன? இங்க யா அய்யுஹல்லதீன ஆமனூ பின்னாடி வர ஆமீன் வேற. காஃபிர்களை பார்த்து என்ன ஆமீனுன்னு சொல்றதுடைய மான வேற. காஃபிர்களை பார்த்து மாஷா அல்லாஹ் ஆமீனுன்னு சொன்னா குஃப்ர விட்டு ஷிர்க விட்டு என்ன வா கலிமாவின் பக்கம் வான அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் வான அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படி ஈமான் வந்தார். அவர் மூமினாக அல்லாஹ்வே அவர் மூமின்கிறார். அல்லாஹ்வே அவன்ற கலாமின் மூலமாக அவர் ஈமான் தாரிகள் அல்லாஹ் ப்ரூஃப் பண்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. அப்ப என்ன அர்த்தம்? ஈமான் அதே ஸ்டேஜோட வச்சுக்காத, அதை வளர்த்து விடு. அது வளர்க்கிற பாதையில போ, அதை டெவலப் ஆக்கு. அது என்ன செய்ய? டெவலப் பண்ணாத. ஈமான் தாரிகளோட மூமின்களோட உள்ள ஆமீனுடைய மானம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நபியுடைய உம்மத்துக்கும் இப்படி அந்த நபியுடைய அதை பத்தி அல்லாஹ் படிச்சு கொடுக்கல. இப்ப மூசா நபியோட உம்மத்து என்ன மூசா நபி யா மூசான்னு தான் கூப்பிட்டான். மூசா நபி யாரு? அல்லாஹ்வோட கலாம் செஞ்சவன். அல்லாஹ்வோட கலாம் செஞ்ச நபி ரசூல் சாஹிப கிதாப். சாஹிப கிதாப். அப்படி உள்ள மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் அவங்கள மூசா நபியுடைய உம்மத்தால என்ன யா மூசான்னு கூப்பிட்டான். அந்த உம்மத்தை பார்த்து ஹே நபி என்ன பேர் சொல்லி கூப்பிடாத அப்படின்னு அல்லாஹ் ஒன்றும் சொல்லித்தாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம்
ஃபர்ஸ்ட் டே என்ன பிறந்த அன்னைக்கு வஜாலனி நபியான்னு சொல்லி பிஷாரத் சொன்னாங்க. அவங்களோட உம்மத்துல அவங்கள யா ஈசான் கூப்பிட்டான். அவங்களோட கம்பெனியன்ஸ் யா ஈசான் கூப்பிட்டான். என்ன செய்யல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி அழைக்காதன்னு சொல்லி ரத்து செய்யல. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியால அதமில்லாத ஒரு லெவல்ல இஸ்தியாமா செஞ்ச உடனே அப்படி கூப்பிடக்கூடிய ஹதரத் இல்ல. இது அப்படி கூப்பிடுற ஹதரத்துல லா தகூலு ராயினா அந்த வேளையை யூஸ் பண்ணாத. அதோட உடல எப்படி இனிமே அழைக்கணும், இனிமேல் எப்படி பேசணும், அதையும் அல்லாஹ் பரிசு கொடுக்கிறான். அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். அல்லாஹ் வகூலு உன்துர்னா இதுக்கு மேல யாராவது என்ன உன்துர்னா சொல்ல கட்டி வஸ்மஉ நல்லா கேட்டுக்க. இதுக்கு பதிலா யாரு என்ன அந்த பழைய வார்த்தையை பயன்படுத்தினான். ஒரு காஃபிரின் அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான்? முல்லா ஃபத்வா கொடுக்கல, அல்லாஹ் ஃபத்வா கொடுக்கறான். அலில் காஃபிரின் அதாபன் என்னாடும் குஃப்ர் ஜஹராயிடும் ஈமானுடைய பவுண்டரியிலிருந்து ஹாரிஜ் ஆயிடுவே. இங்க என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா கஃபருக்கு மானா நன்றி கெட்ட தரத்தும் கஃபருக்கு மானா உண்டு. கஃபர்னு சொன்னா அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யறதுக்கு மறந்தவனுக்கு பேரு அது உண்டு. அது குர்ஆனை உறுதிப்படுத்து. வஷ்குருலி வலில் காஃபிரின் வஷ்குருலி வலா தக்ஃபுர் வஷ்குருலி வலா தக்ஃபுர்ங்கற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடிமையிரு, நன்றி கெட்டவனா போயிடாது. இங்க தக்ஃபுருக்கு மானா இங்க அதல்ல. ஈமான விட்டேன்னா ஈமான விட்டு இஸ்லாத்தை விட்டு என்ன ஆயிடுவ ஹாரிஜா வலி காஃபிரின் அதாபன் அலீம். எல்லாம் புரியுதா? அவன் எதை விட்டான்? களிமா மறுத்தானா? களிமா மறுத்தவனுக்கா அல்லாஹ் அப்படி பேசுறான்? தொழுகை மறுத்தவனுக்கா, ஸகாத் மறுத்தவனுக்கா? இல்ல, முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட உள்ள அதபு விஷயத்துல யாராவது குளறுபடி ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு உள்ள பனிஷ்மெண்ட் என்னன்னு ரப்பல் ஆலமீன் பயான் செய்யறான். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட உள்ள அதபுல் ஹுர்மத்துல எவனுக்காவது ஒருவனுக்கு என்ன ஏதாவது ஒரு ஹுர்மத் கேடு உண்டாயிட்டா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன? அப்ப இந்த ஒரு ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் ஈமான பத்தி குஃப்ர பத்தி ஈமானுடைய அசலியத் எது, குஃப்ருடைய அடையாளம் எது, எல்லா விஷயத்தையும் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? தெல்ல தெளிவாக மாஷாஅல்லாஹ் பயான் செஞ்சாங்க. தெல்ல தெளிவாக அல்லாஹ் பயான் செஞ்சாங்க. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய ஈது சுரூர், இந்த மௌலிதுல் கரீம் மஜ்லிஸ் ஷரீஃப் மூலமா நமக்கு கிடைக்கிற ஃபுயூலாத் என்ன மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நாம எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம நடந்து கொள்ள வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித் ஷரீஃப் மஜ்லிஸ் பண்ணுமா நாகூர் ஷரீஃப்ல எல்லாம் மஸ்ஜிதுல வாசல்ல திண்ணையில என்ன நல்லா பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பெரிய மௌலித் ஷரீஃப் நடக்கும். இப்பயும் நடக்கும். நான் சொல்றது நாங்க என்ன சின்ன பிள்ளைல உள்ள காலத்துல கண்டதை சொல்றேன். நான் உட்கார்ந்து மஜ்லிஸ் நடத்திட்டு இருக்கும்போது நடந்த சம்பவங்களை சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு மோட்டார் சைக்கிள் பைக்கெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல கிடையாது. சைக்கிள் தான் எல்லாரும், பைசைக்கிள் தான். சைக்கிள்ல போற ஆளுக்கு என்ன செய்வாங்க போலன்னா அந்த மோலூஸ் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி சைக்கிளை விட்டு இறங்கி
உருட்டிக்கிட்டே போய் அந்த இடத்தை கடந்து போனவனே ஏறி போவாங்க. நாயகத்துடைய மோடு சரி ஒரு இடத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல போகும்போது அந்த காலோட செருப்போட பெடலை மிதிக்கும் போது என்ன காலு மேலும் மேலும் போகும். அது அதபு இல்லைன்னு இன்னும் அதோட உயரமா இருக்கும். அதபு காரணம் என்னன்னு சொன்னா மோடுது சரி மஜ்லிஸை பார்க்கும் போதே அந்த ஒரு கல்புல பாஷாநாத் வர்றது கொண்டு அந்த ஒரு ஹைபத் உண்டாகும். அதுக்குதான் மஜ்லிஸ் என்ன டெக்கரேஷன் பண்றது, பூ கட்டுறது, புகரு புகைக்கிறது எல்லாம் என்ன அந்த ஹுர்மத்தாக்குறது மக்சது. அதுதான் மக்சது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத் ஷரீஃப் என்ன பயான் செய்யற இடத்துல ரஹ்மத்துல் மலக்குகள் மாஷாஅல்லாஹ் சூழ்ந்துறாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் ஈத் சுரூர் நமக்கு தரக்கூடிய லெசன் என்ன, பாடம் என்ன? ஈமான் தக்வியத் ஆகக்கூடிய அக்பார் ஷரீஃப், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய அந்த ஈமான் நமக்கு என்ன ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அந்த பாடத்தை மீலாத் ஷரீஃப் என்ன செய்து படிச்சு கொடுக்கிறாங்க. இந்த பாடத்தை நமக்கு படிச்சு ஒரு ஆள்கிட்ட எத்தனை இல்மு இருந்தாலும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தும் அதபு என்ன இல்லா காட்டி அந்த இல்முக்கு ஒரு மன்ஃபாத் உண்டாகும். அந்த இல்முக்கு ஒரு மன்ஃபாத் உண்டாகும். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் இமாம் அடிக்கடி பயான் செய்வாங்க. ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபும் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் குத்ஸியாவோடு உள்ள அதபு ஷரீஃப் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா ஒரு ரொட்டி செய்யறதுக்கு ஒரு ரொட்டி செய்யணும், ஒரு சப்பாத்தி செய்யணும், அதுக்கு மாவு இருக்குதுல இந்த ஆட்டம், அந்த ஆட்டா அளவுக்கு மாசால என்ன அதபு இருக்கணும். ஆட்டா அளவுக்கு அதபு இருக்கணும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குத்ஸியாவோட மஹப்பத் ஷரீஃப் அதபு ஆட்டா அளவுக்கு இருக்கணும். அது ஒரு ரொட்டிக்கு மில்ஹ் உப்பு இருக்குதுல்ல, அது எவ்வளவு சேர்க்கும்? அந்த உப்பு அளவுக்கு இல்மு படிச்சா போதும். உன்னோட ஈமான விசேஷமானது, ஒன்னை கொண்டு அல்லாஹ் பல பேருக்கு ஈமான விசேஷமாயிடும். புரியுதா? என்ன சொல்றாங்க அங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் குத்ஸியாவோடு மஹப்பத் ஷரீஃபும் ஹுர்மத் ஷரீஃப் என்ன ஜியாதாவா இருக்கணும். அதுதான் பெரிய இல்மு. அதுதான் பெரிய இல்மு. நீ படிக்கிற மத்த இல்மு நான் உப்பளவுக்கு இருந்தா போதும். ஒரு ரொட்டி செய்யறதுக்கு ரொட்டிக்கு மாவு, ஒரு ரொட்டிக்கு எவ்வளவு மாவு செலவழியுதோ அதுல ஹாஃபா உப்பு எடுப்பாப்ல, அதுல மசாலா என்ன ஒரு 50ல ஒரு பங்குக்கு தான் 50% ஒரு percentage தான் உப்பு எடுப்பாப்ல. அல்லவா? கரெக்டா சொல்லலாம். எனக்கு தெரியாது, நான் ரொட்டி செஞ்சதில்லை. 2% வேற நினைச்சா இல்ல 50ல ஒரு percentage, 50% அதுல ஒரு percentage தான் உப்பு எடுப்பாப்ல. மாலிக்மா வளர்ந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு இல்மு படிச்சா நீ போதும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு மஹப்பத்தும் அதபு மசாலா உண்டேன்னா மாவு அளவுக்கு ஆட்டா அளவுக்கு இருக்கணும். இல்மு எந்த அளவுக்கு இருக்கணும்? மில்ஹ் அளவுக்கு இருக்கணும், உப்பு அளவுக்கு இருக்கணும். அதுல மாஷாஅல்லா உனக்கும் பிஷாரத் உண்டு, உன்னை கொண்டு அல்லாஹ் பல பேருக்கும் பிஷாரத் உண்டு. இதன் மூலமான நமக்கு ஐமத்திற்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு என்ன நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கான மஹப்பத் ஷரீஃபும் அந்த அதபு ஹுர்மத் ஷரீஃபும் தான் ஈமான்ன்றத சொல்லி தர்றாங்க.
சொல்ற கருத்து புரியுதா? ஒரு ஆள்ற ஈமான என்ன ஷைத்தான் புடுங்கிறதுக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ள மஹப்பத்து ஷரீஃப்ல அதபுல என்ன அவனுக்கு காத்த குடிக்க விடுவான். ஒரு பெரிய பலூன் என்ன ஒரு 10 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்குள்ள பலூன், அவ்வளோ பெரிய பலூனை காத்த வெளியாக்குறதுக்கு என்ன ஒரு நம்மளோட முக சைஸ்லயா ஓட்ட விடணும். ஒரு ஊசி வந்து சின்ன ஒரு குத்துனா போதும். என்ன எல்லாம் ஏர் வெளியே போனா பலூன் புசுன்னு போயிடும். அது போல என்ன ஒரு மனுஷன் ஈமான்ல விசேஷமா போகும்போது அவனை அவுட் ஆக்குறதுக்கு ஷைத்தான் கையில் எடுக்கிற பெரிய பிரத்யேகமான காரியம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமோட என்ன அவனுக்கு உள்ள அதபுல அவனை ஃபெயில் ஆகும். அதபுல ஃபெயில் ஆயிட்டான்னா ஷைத்தான் பாஸ் ஆயிடும். ஷைத்தான்றது நாம பாஸ் ஆகணும்னு அல்லாஹ் உதவியால ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமோடு நாம வைக்கிற மஹப்பத்து ஷரீஃப்லையும் அதபு ஷரீஃப்லையும் தான் நாம பாஸ் ஆகும், ஷைத்தான் ஃபெயில் ஆகும். ஷைத்தான் ஃபெயில் ஆகும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாவோடு என்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த மஹப்பத்து ஷரீஃப் அதபு ஷரீஃப் அதன் காரணத்தினால தான் உமர் நடக்கிற பாதையால என்ன ஷைத்தான் நடக்கிறது பயந்துக்கிட்டு வேற பாதையை தேர்ந்தெடுக்கிறான்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் கொடுத்தாங்க. லிசான் ஹக்குல் கரீம் புரிஞ்சா? நான் உங்களுக்கு சொல்லிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு கராமத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதீனாவுக்குள்ள என்ன ஒரு ஏரியால தீ பிடிச்சிருச்சு. மதீனா ஷரீஃப்ல ஏதோ ஒரு மூலையில தீ உண்டாயிடுச்சு. மக்கள்லாம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்துல் முஸ்லிமீன் இந்த இடத்துல இது மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு, என்ன செய்யணும் கலீஃபா? தீ அணைக்கிறதுக்கு மண்ணடி கொட்டுங்க, தண்ணி அடி கொட்டுங்க, ஏதோ சொல்லணும். அது செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட அசாவை தூக்கிட்டு ஓடுனாங்க. உமர் ரலியல்லாஹு ஸ்டிக் எடுத்துட்டு என்ன ஓடுறாப்ல. என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேல சரி பட்ட இந்த மதீனத்துக்குள்ள தீய நெருப்படி வருவியான்னு சொல்லி உமர் ஓட, உமருக்கு முன்னாடி நெருப்பு எடுத்துட்டு அது ஓட, எது மசாலா என்ன கல்லணத்தை பிடிக்கிறதுக்கு சிஐடி ஓடுற மாதிரி உமர் ரலியல்லாஹு பின்னாடி அவன் துரத்திட்டு ஓடுறான், தீ முன்னாடி ஓடுது. மதீனா முனவ்வராவுடைய எல்லையை தாண்டி கொண்டு போய் என்ன அது விட்டுட்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ். அதுல இருந்து இந்த நிமிஷம் வரை இல்லைன்னா மதீனத்துக்குள்ள எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு கராமத். மக்கத்துல எல்லாம் ஹஜ்ஜுக்கு டைம்ல எல்லாம் தீயெல்லாம் முடிச்சிருக்குது. முதல்ல நமக்கெல்லாம் தெரியாது. மதீனா முனவ்வராவுக்குள்ள என்ன உமர் ரலியல்லாஹு தீயை கொண்டு போய் விரட்டி விட்டு வந்த பிறகு இந்த நிமிஷம் வரை தீ பிடிச்சதே கிடையாது. இந்த சம்பவத்துக்கு தலீல் கண்மணி நாயகத்துடைய ஹதீஸ் மாஷா. ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டார். எப்படி உமர் நடக்கிற பாதையில ஷைத்தான் நடக்க ஹௌஃபாகி வேற பாதையை தேர்ந்தெடுத்துவான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானாங்களோ புரிஞ்சா? அப்ப இங்க என்ன நெருப்பு என்ன செய்யுது? கண்மணி நாயகத்துடைய ஆஷிகான குலாம் உமர் இப்னு கத்தாப் விரட்டிட்டு போகும்போது பயந்துட்டு ஓடுது. அப்ப அவுலியாக்களுடைய கராமத்து தான் நமக்கு காட்டக்கூடிய பாடம் என்ன? கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்து சரி. இப்ப ஹௌசலா அலியில் ஊத்தி போய் நின்றது பெரிய கராமத்து அல்லவா?
ஹாசிம் தங்களுக்கு பக்கத்துல ஹாசிமோட வைஃப் சல்மா தூங்கிட்டு இருக்கிறாப்புல. சல்மா ஏதாவது ஒரு ஹைரான ரோயா பார்த்தா அது ஹாசிமுக்கு தெரியுமா? ஹாசிம் பக்கத்துல தான் இருக்கிறாப்புல. அது ஹாசிம் பார்த்தா சல்மாக்கு தெரியுமா? ஹாசிம் சல்மா ஜோடி நல்ல துனியால யாரு பார்த்தாலும் என்ன கனவு காண்டவருக்கும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது மாதிரி அடியில் ஹூத்தி என்ன காண்றது அது வேற உலகம். அது அலமுல் அன்வார்ல சம்பவம் நடக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஜ்ஹுல் அலீம் ஜியாரத் நஸீபாவது அடியில் ஹூத்தி ஹவுசுல்லாஹ் ஆலமு ஷஹாதால தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா ஆலத்தையும் ஹவுசுல்லாஹ் மாஷா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஆலத்துல என்ன நடக்குது, எந்த ஆலத்துல என்ன நடக்குது, ஆலமு ஷஹாதால தன் முன்னாடி இருக்கிற சாமியங்களுக்கு பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆலமுல் அன்வார்ல யாருக்கு என்ன பிஷாரத் உண்டாகும் அதையும் பார்க்கிறாங்க. அதுதான் ஹவுசுல் ஆலத்துடைய மருத்து பயணம் சொன்ன ஹைக்கலி சமதானி. ஹைக்கலி சமதானி ஹைக்கல் சமதானி மானா இதுதான். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம தவால மௌலிதுல் கரீம் இது சுரூர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரக்கத் ஷரீஃப் என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு நம்முடைய அந்த நிஸ்பத் ஷரீஃப முவாஃபகத் முபாரக நல்ல கவியா நல்ல பலமாக்கு மிலாத் ஷரீஃப். மிலாத் ஷரீஃப் நல்ல பலமாக்குது மாஷா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அளவிலாத அபூர்வ ஒளிமயமான அவுசாஃபுல் ஜமீலாவை எல்லாம் என்ன நாம படிக்கிறதுக்கான ஒரு தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்யறான் இந்த ஷஹர் முபாரக. கண்மணி நாயகத்துடைய நாத் ஷரீஃப் நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜமீலா என்ன இந்த மாசத்துல அதிகமாக மனாகிப் முஸ்லிம் செய்யப்படுறதுனால தான் இந்த மாதத்துக்கு என்ன ரபியுன் நூர்னு சொல்றோம். ஒரு கோதுமை மணியில காவாசி ஒரு கோதுமையில சூரத்துல தர்ரா ஈமானுடைய அளவுள்ள ஒரு மூமினுக்கு கூட மாஷா அல்லாஹ் இந்த ரபியுன் நூருடைய பரக்காத்து ஜாரியாகுது. மாஷா ரபியுன் நூருடைய பரக்கத்துல பரக்காத்து ஜாரியாகுது. புளூரல் பரக்காத்து ஜாரியாகுது. ஈமான்ல தரஜா கிடைக்கணும். தரஜாத் ஆலாகுது. தரஜாத் ஆலாகுது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம தவாலம் ஹதரத்துல் குதுஸுல் அதீமோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு ஒரு ஆழமான அன்பையும் ஒரு அற்புதமான ஒரு தொடர்பையும் நமக்கு என்ன ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக்கி தரதுக்கு தான் இந்த ரபியுன் நூரை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் இந்த ரபியுன் நூருடைய எல்லா பரக்காத்து ஷரீஃபையும் நாமும் நம்முடைய அஹலும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம தவாலம் நாயக பூமானுடைய மஹப்பத்து ஷரீஃபிலும் மவத்தத்து ஷரீஃபிலும் முவாஃபகத்துல் கரீமிலும் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் عظيم الشان قدمين الشريف طيبين طاهرين نيرين نسيرين على الكريمين என்னுடைய அபவைன் கரீமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத அலைன பரக்காத் மின்ஹுமா தஹரத்தனா மின் பரக்கத்தின் கொண்டு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன் அல்லாஹு ஃபضلி வ ரசூலு اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد
كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا حبيب الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأصفياء سلام عليك يا شفيع الورى سلام عليك يا حبيب الهدى سلام عليك. أحمد مثلك أحد مرحبا مرحبا سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. واجب حبك على المخلوق يا حبيب العلا سلام عليك يا شفيع الورى عليك يا حبيب الهدى سلام عليك. كيف شق القمر بشارته موجز الإدعاء سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. إنك مقصدي وملجئي إنك مدعى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. مقصدي يا حبيبي ليس سوى أنت مقصودنا سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. مطلبي يا حبيبي ليس سوى أنت مطلوبنا سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. هذا قول غلامك يشفي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.